लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दधिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலும் இளந்தெளிமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2744வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவாசிரியம் என்கிற 7 பாசுரங்களிலே இன்றைக்கு 5வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். எதிர்வேத சாரமான இந்த பாசுரங்களிலே இது 5வது பாசுரம். முதலிலே அருளாள பெருமாள் எம்பெருமானார் அருளிய தனியன் காசினியோ தாம் வாழ கலியுகத்தை வந்து உதித்து ஆசிரிய பாதனால் அருமறை நூல் விரித்தானை தேசிகனை பராங்குசனை திகழ்வகுடத்தாரானை மாசடையா மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே என்று திருவாசிரியத்துக்கான தனியன். இப்போது நாம் பார்க்க இருப்பது 5வது பாசுரம். மா முதல் அடி போது என்று கவிழ்த அலர்த்தி மண் முழுதும் அகப்படுத்து ஒன் சுடர் அடி போது ஒன்று வின் செலியி நான்முகப்புத்தேள் நாடு வியந்து உவப்ப வானவர் முறை வழிபட நெறியி தாமரை காடு மலர்கண்ணோடு கனிவாய் உடையது மாய் இரு ஞாயிரம் ஆயிரம் மலர்ந்தன்ன கற்பக காவு பற்பல அன்ன முடிதோள் 1000 தழைத்து நெடியோய் கல்லது அடியதோ உலகே. மாமுதல் அடிபோது ஒன்று உலகத்துக்கெல்லாம் மூலாதாரமாகிய ஒரு அடியை நிலம் மட்டம் முழுவதும் பரப்பி பூமியையெல்லாம் அளந்து கொண்டவன் திருவடிக்குள் அடக்கி கொண்டு அழகிய தேஜஸ் மிகுந்த மற்றொரு திருவடி தாமரையை பிரம்மதேவனுடைய உலகம் செல்லுகிற அளவுக்கு நீட்டி ஆச்சரியமும் சந்தோஷம் அடையும்படிவாகும். பிரம்மன் மட்டுமல்ல மற்றும் உள்ள தேவர்களெல்லாம் சாஸ்திர விதிப்படி ஆராதிக்கும்படிவாகும் ஆகாயசத்திலே செலுத்தி நிறுத்தின. தாமரைக்காடு மலர்ந்தார் போல் இருக்கிற திருக்கண்களை உடையவனே, கொவ்வை கனி போன்ற திரு அதரத்தை உடையவனே, பெரிய 1000 சூரியர்கள் சேர்ந்து உதித்தார் போன்ற திருமேனியை உடையவனை, பலவகப்பட்ட கற்பக சோலைகளை 1000 திருத்தோள்களை பணத்திருக்க பெற்றோமாயுள்ள பரமபுருஷனான ஒன்னை தவிர வேறு யாருக்கும் இந்த உலகம் அடிமைப்பட்டு இருக்குமோ, அடிமைப்படக்கூடியதோ என்று சொல்லுகிற பாசுரம். எம்பெருமான் உலகம் அளந்த சரிதியை நினைத்து பார்க்கிறார். இப்படியும் ஒரு சௌலபியமும் சௌசீல்யமும் உண்டாவதே என்று ஏறிட்டுப்பட்டு ஆச்சரியத்தக்கமாக தன்னை அழகிய மகற்கு அறிய செய்யக்கூடிய மகா உபகாரனாக இருக்கக்கூடிய பரமபுருஷனுக்கு அல்லாமல் வேறு யாருக்கு இந்த உலகமானது அடிமைப்பட முடியும்? எல்லார் தலையிலும் திருவடிகளை பரப்பின தெய்வத்தை நோக்கி அன்று உலகம் அளந்தாய் அடிபோற்றி என்று மங்களாசாசனம் பண்ணுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? சிலரை நோக்கி ஜெய விஜயி பவ என்று சொல்லுகிறார்கள். அவன் திருவடிகளின் கீழ் ஆராதிக்கிற போது ஜெய விஜயி பவ என வாழ்த்து பாடுகிறார்கள். இந்தனுடைய மாமுதல் என்பதை திருவடிக்கு விசேஷணமாக சொன்னால் உலகங்களுக்கெல்லாம் ஆதிகாரனான எம்பெருமானே என்று சொல்லக்கூடும். புஷ்பம் அதாவது தாமரை பூ அடிபோது பாதாரவிந்தம் என்று சொல்லி இதை கவிழ்த்து பரப்பிய பூமண்டலம் முழுவதையும் சுவாதீனப்படுத்தி கொண்டான் என்று ஆயிற்று. செலியி என்றால் செலுத்தி, வானவர் முறையே வழிபடி நெறியி என்றால் பெரும்பாலும் நிறியி என்ற பாடமும் நிறுத்தி என்று அதற்கு பொருளும் அஸ்மதாச்சாரியார் அருளி செய்தது. நெறியி என்ற பாடம் நல்வழிப்பட்டு முறைமுறை சாஸ்திர விதிப்படி ஆராதிக்கும்படியாக என்று பொருள் கொள்ளலாம். இப்படி தாமரைக்காடு என்று தொடங்கி உலகளந்த பெருமானுடைய சில அவயவங்களையும் திரு அபிஷேகத்தையும் வர்ணிக்கிறது. இப்படி விலட்சணமான பரமபுருஷனுக்கு தவிர வேறு யாருக்கும் நாம் அடிமைப்படக்கூடியதோ இந்த உலகம் என்று
நெடியோன் என்பதை நெடியோய் என்று சொல்லுகிறோம். இப்படி பரமபுருஷனாய் இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவிக்கிரமதாரத்தை சொல்லி உன்னை தவிர வேறு யாருக்கு நாம் அடிமையாக இருக்க முடியும் என்று சொன்ன பாசுரம் இந்த 5வது பாசுரம். மீண்டும் ஒருவரை பாசுரத்தை சேவிப்போம். மா முதல் அடி போது ஒன்று கவிழ்த்து அலர்த்தி மண் முழுதும் அகப்படுத்து ஒன் சுடர் அடிபோது ஒன்று விண் செலியி நான்முகம் புத்தேள் நாடு வியந்து உவப்ப வானவர் முறை வழிபட நெறியி தாமரை காடு மலர்கண்ணோடு கனிவாய் உடையதுமாய் 2000 மலர்ந்து அன்ன கற்பக காவு பற்பல வண்ண முடிதோள் 1000 தொடைத்த நெடியோய் கல்லதும் அடியதோ உலகே காயேன வாச்சா மனசேந்திரியர்வா வித்யாத்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீம நாராயணாயரி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நான்கு ஒரு தற்கால் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம். கோவிந்தா 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 கோவிந்தா.